பாக்குற? எனக்கு தெரியலையா? நான் தான் உன் நாத்தனார் இளவஞ்சி. நீ கட்டிக்க போறது வேற யாரும் இல்ல, என் சொந்த அண்ணன் ஜெயச்சந்திரன் தான். திருவிழாவுல உங்களை பார்த்த ஞாபகம் இருக்கு, மத்தபடி அறிமுகம் எதுவும் இல்ல. அதான் தப்பா எடுத்துக்காதீங்க. உள்ள வாங்க. அம்மா அம்மா வரேன்டி. அம்மா என்னடி யார் இருக்கான்னு பாருமா. இவங்கதான் அவரோட தங்கச்சி. அவரோடனா? அதான் வள்ளிக்கு பாத்திருக்கீங்கல மாப்பிள, அவரோட தங்கச்சி. என் பேரு இளவஞ்சி. அப்படியா? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உட்காருங்க. வாங்க. என்னங்க இங்க கொஞ்சம் வாங்களேன். யார் வந்திருக்கா? என்னங்க என்னடி யார் வந்திருக்கா? இங்க பாருங்க, நம்ம சம்மந்தியோட பொண்ணு. அடடடடா நௌரி. குலசேகரம் பொண்ணாமா நீ? அடடடா. வணக்கங்க. வணக்கம். எங்க நீங்க பேசிட்டு இருங்க, நான் காப்பி சீக்கிரம் எடுத்து வாடி. இருங்க. எனக்கு அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், நீங்க இங்கே இருங்க. நான் வள்ளியை தான் பார்க்க வந்தேன். ஏமா வள்ளி, இவ்வளவு லட்சணமா இருக்கியே, நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலங்க. ஐயோ, என்ன கொடுத்து வச்சவரு. ஐயோ வள்ளி, இந்தா பூ வச்சுக்கோ. அப்படியே இருமா. இந்தமா வள்ளி, இந்த புடவைய உனக்காக எங்க அண்ணன் கடைக்கடையா ஏறி வாங்கிட்டு வந்திருக்காரு. உன்கிட்ட கொடுத்துட்டு வர சொன்னாரு. புடவை எப்படி இருக்குன்னு கேட்டுட்டு வர சொன்னாரு. எப்படி இருக்கு? பிடிச்சிருக்கா? ரொம்ப நல்லா இருக்கு. வள்ளி, எங்க அண்ணன் வரும்போது இந்த புடவைய கட்டிட்டு அவர் முன்னாடி நிக்கணும். உன்னை பார்த்ததும் அப்படியே சொக்கி போய் விழுந்துடணும். என்ன, நான் சொல்றத செய்வேல்ல? என்னங்க, மாப்பிள்ளை குடும்பத்துல மத்தவங்க எல்லாம் எப்படி இருப்பாங்களோன்னு நினைச்சேன். மாப்பிள்ளையோட தங்கச்சி இவ்ளோ தங்கமானவங்களா இருக்காங்க. ஒரே ஒரு சின்ன மனக்குறை, மாப்பிள்ளையோட அம்மா வந்து இதெல்லாம் செஞ்சிருந்தா எனக்கு இன்னும் சந்தோஷமா இருந்திருக்கும். எங்க அம்மா தானே, கண்டிப்பா ஒரு நாள் வருவாங்க. இத பாருங்க, இப்போ நான் வந்த மாதிரி ஒரு நாள் கண்டிப்பா எங்க அம்மாவும் வருவாங்க. எதை வச்சுமா அவ்வளவு உறுதியா சொல்ற? இங்க பாருங்க, ஐயானா எங்க அம்மாக்கு உசுரு. அவரை காப்பாத்தின பொண்ணு இவதான்னு தெரிஞ்சதும் எங்க அம்மா ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. பாத்துக்கிட்டே இருங்க, கூடிய சீக்கிரத்துல திடுதுப்புன்னு எங்க அம்மா இங்க வந்து நிப்பாங்க. வாய் முகூர்த்தம் அப்படியே பலிக்கட்டுமா? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் வந்த வேலை முடிஞ்சு போச்சு, நான் கிளம்புறேங்க. வரட்டுமா? வரேங்க. வரேன். சூப்பரா இருக்கு. சாரு, இந்தா நம்ம தோட்டத்து மாம்பழம் சூப்பரா இருக்கு, சாப்பிடு. என்னது, நம்ம தோட்டத்து மாம்பழமா? நமக்குதான் அப்பா சொத்துல எந்த பங்கும் இல்லைன்னு கார்த்திக் அண்ணா சொல்லி காலேஜ்ல பங்கு இல்லைன்னு பத்திரத்தை திருப்பி வாங்கிட்டு போயிட்டாருல. உன் மரமண்டைக்கு அதுக்குள்ள மறந்து போச்சா? இனிமேலாவது நம்ம வயல், நம்ம காடு, நம்ம தோட்டம்னு சொல்றத நிறுத்திக்கோ. இனிமே நம்ம வீடு கூட நமக்கு சொந்தம் கிடையாது. அதையும் குலசேகர மாமா தான் தீர்மானிப்பாரு. இதோ இப்ப நம்ம போட்டிருக்கோமே இந்த துணி, இது மட்டும் தாண்டி இந்த நிமிஷத்துல நமக்கு சொந்தம். ஏன் சாரு இப்படி பேசுற? நீ, நான், அக்கா, அப்பா, அம்மா, பெரியமானு நமக்கு இவ்ளோ சொந்தம் இருக்கும்போது நமக்கு வேற என்னடி வேணும்? இத நினைச்சு நம்ம சந்தோஷப்படணும் சாரு. போன மாசம் வரைக்கும் நம்மள பார்த்தாலே வெறுக்கிற சரவண அண்ணன், ஏன் ஒரு நேரத்துல நாம அவர் அண்ணனை கூப்பிட்டதுக்கே நீங்க என்ன என் கூட பிறந்த தங்கச்சிங்களான்னு கேட்டவரு, இன்னைக்கு பாத்தியாடி என்னோட நிச்சயதார்த்தத்தை எவ்வளவு சிறப்பா நடத்தினாருன்னு? அத நினைச்சு நம்ம சந்தோஷப்படணும் சாரு. அவ்வளோ ஏன், அப்பாவே கேட்காம நம்ம 4 பேரையும் காலேஜ்ல பங்குதாரரா சேர்த்தாரே, அது பத்தாதாடி? சேர்த்து என்ன பிரயோஜனம்? பின்னாடியே கார்த்திக் அண்ணன் ஐயா சொத்துல பங்கு கேட்க கூடாதுன்னு அத புடுங்கிட்டு போனாரே, இதுக்கு என்னடி சொல்ற?
சாரு, இத பாருங்கம்மா, நமக்கும் ஐயாவுக்கும் இருக்கிற உரிமைய யாராலையும் பறிக்க முடியாது. சொத்துங்கிறது நமக்கு எப்ப எப்படி கிடைக்கணுமோ அப்ப கிடைக்கும். அத பத்தி நீங்க கவலைப்பட வேண்டாம், ஐயா பாத்துக்குவாரு. இல்லம்மா, நீங்க என்ன சமாதானப்படுத்துறதுக்காக பேசுறீங்க. அப்படி இல்லடி, உங்க வயசுதான் அப்படி பேச தோணுது. இத பாருங்க, நீங்களும் கங்கா மாதிரி படிச்சு நல்ல நிலைமைக்கு வந்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு மட்டும் இல்லடி, நம்ம குடும்பத்துக்கே ஒரு தனி மரியாதையும் அந்தஸ்தும் வந்துரும். நாங்க பெரியவங்க எதுக்கு இருக்கோம்? உங்களை பத்தி நாங்க பாத்துக்குவோம். நீங்க எதுக்கும் கவலைப்பட வேண்டாம். வாங்க சாப்பிட வாங்க. ம், வா இல்லம்மா, வேண்டாம்மா. வா. சரி வள்ளி, நான் வந்த வேலை முடிஞ்சிருச்சு, கிளம்புறேன். ஈவினிங் வரேன். ஒரு நிமிஷம், நீங்க ஈவினிங்லாம் ஒன்றும் வர வேண்டாம். நான் எப்போ ஃபோன் பண்ணி சொல்றேனோ அப்போ வந்தா போதும். உங்களை டிரைவர் மாதிரி ட்ரீட் பண்றது என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. எனக்கு எப்போ உங்ககிட்ட பேசணும்னு தோணுதோ அப்போ நான் ஃபோன் பண்றேன். அதுக்கு முன்னாடி இப்போ உங்ககிட்ட கொஞ்சம் பேசலாமா? ஏன் வள்ளி, இவ்வளோ நேரம் நம்ம 2 பேரும் தனியா தானே கார்ல வந்தோம்? அப்ப பேசிருக்க வேண்டியது தானே? பேசிருக்கலாம், ஆனா என்ன பேசுறதுன்னு தெரியல. ஆனா இப்ப பேசலாம்னு தோணுச்சு. ம், சரி பேசு. என்கிட்ட ஏதாவது வித்தியாசம் தெரியுதா? ம், ஒன்றும் தெரியலையே. சரி, ஒரு நிமிஷம். இப்ப தெரியுதா? ஐயோ, எதுக்கு இப்படி சிரிக்கிறீங்க? ஏன் வள்ளி, காலேஜ்ல ஏதாவது ஃபேஷன் ஷோ நடக்க போதா? அதே மாதிரி நடந்து காட்டுற? கிண்டல் பண்ணாதீங்க சொல்லிட்டேன். இந்த சேலை எனக்கு நல்லா இருக்கா? உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா? எனக்கு பிடிச்சிருக்கான்னா என்ன அர்த்தம்? மறுபடியும் ஆரம்பிச்சிட்டாரா? வீட்ல இருந்து காலேஜ் வரதுக்குள்ள இவரே கேட்பாருன்னு எதிர்பார்த்தோம். நாமளே சொல்லிடலான்னு பார்த்தா எதுவுமே தெரியாத மாதிரி நடிக்கிறாரு. ரொம்ப நல்ல பிள்ளைதான். ம், நீ யோசிச்சுட்டே இரு, நான் கிளம்புறேன். ஐயோ இருங்க இருங்க, நீங்க எடுத்து கொடுத்த புடவை எனக்கு மேட்சா இருக்கான்னு கேக்குறேன். எதுவுமே தெரியாத மாதிரி நடிக்கிறீங்க. எனக்குன்னு எடுத்து கொடுத்த பட்டு புடவை நல்லா இருக்கான்னு உங்ககிட்ட தானே கேட்க முடியும். என்னது, நான் உனக்கு பட்டு புடவை எடுத்து கொடுத்தேனா? என்ன தமாஷ் பண்றியா? நீங்க தான் தமாஷ் பண்றீங்க. ஏய், நான் உன்கிட்ட தமாஷ் பண்ற அளவுக்கு நமக்குள்ள என்ன உறவு இருக்கு? நமக்குள்ள என்ன உறவா? உங்க தங்கச்சி இளவஞ்சிக்கிட்ட கேளுங்க. என்ன, என் தங்கச்சி இளவஞ்சிக்கிட்டியா? ஆமா, இந்த புடவையை எடுத்து உங்க தங்கச்சி இளவஞ்சிக்கிட்ட கொடுத்து ஏன் சார்பா வள்ளிக்கிட்ட கொடுன்னு சொன்னீங்கல்ல, அப்ப அவங்கள தானே கேட்கணும். என்ன இது புதிரா இருக்கு? நான் பட்டு புடவை வாங்கி கொடுத்தேனா? அதுவும் இளவஞ்சிட்ட கொடுத்து அமிச்சேனா? இல்லையே, இதுல இளவஞ்சிதான் ஏதோ பண்ணிருக்கா. என்ன மாட்டிக்கிட்டேன்னு முழிக்கிறீங்களா? இல்ல இல்ல, இளவஞ்சி உங்க வீட்டுக்கு வந்ததையும் இந்த புடவை கொடுத்ததையும் நிஜமா என்கிட்ட சொல்லவே இல்ல. ஒரு சர்ப்ரைஸா இருக்கட்டுமேனு சொல்லாம இருந்திருக்கலாம். அதை விடுங்க, இந்த புடவை எனக்கு நல்லா இருக்கா இல்லையா? ரொம்ப நல்லா இருக்கு, உங்களுக்கு ரொம்ப மேட்சிங்கா இருக்கு. தேங்க்ஸ். இதுதான் உங்க தங்கச்சியே சொன்னாங்க. இந்த புடவையில எங்க அண்ணன் பார்த்தா ரொம்ப அசந்து போயிடுவாருன்னு சொன்னாங்க. அசந்துட்டீங்களா இல்லையா? அசந்துதான் போயிட்டேன் என் தங்கச்சி செஞ்ச வேலையால.
சரி சரி டைம் ஆயிடுச்சு, நீ கிளம்பு. ஒரு நிமிஷம். வரேங்க. இளவஞ்சி தான் ஏதோ கோல்மால் பண்ணிருக்கா. அவளை ராஜியக்கா, அம்மா எங்க? வீடு பூட்டி இருக்கு. அம்மா வயக்காட்டுக்கு போயிருக்காங்க, சாவி கொடுத்துட்டு போயிருக்காங்க. கொடுங்க. இதா தரேன். வரேங்க. சரிப்பா. வெற்றி, என்னப்பா தேடுற? என்ன ராசா தேடுற? என்னத்தை தேடுவேன்? பணம் ஏதாவது வச்சிருக்கியான்னு பார்த்தேன். என்கிட்ட ஏது ராசா பணம்? உனக்கு எவ்வளோப்பா பணம் வேணும்? 2 ரூபா இருந்தா கொடு. 2 ரூபா தானப்பா? அட என்னப்பா நீ 2 ரூபாய்க்கு போய் இவ்வளோ கோவப்படுற? இந்தா ஆத்தா 5 ரூபா தர்றேன். வெய்மா நீ, நான் கேட்டது 2000 ரூபாய். அடியாத்தி, 2000 ரூபாய்க்கு நான் எங்கய்யா போவேன்? அவ்வளோ பணம் தேவைப்படுமாப்பா? ஒரு 100-200 இருந்தா பத்தாதா? 100-200 ரூபாய் வச்சு வெறும் இட்லி தோசை தான் திங்க முடியும். விளையாட வரவங்க எல்லாம் கறி சோறு முட்டை பாலும் தின்னு உடம்பு கிண்ணு தேர்த்தி வச்சிருப்பாங்க. அவங்கள எதிர்த்து விளையாடணும்னா இட்லி தோசை பத்தாது. நானும் சத்துள்ள சாப்பாடா சாப்பிடணும். நீ ஏதாவது செஞ்சு பணத்தை கொடு. இந்த ஆட்டத்தில் நான் ஜெயிச்சாதான் நீ ஆசைப்படுற மாதிரி எனக்கு அரசாங்க வேலை கிடைக்கும். கடவுளே, என் புள்ள 2000 ரூபாய் கேட்குறானே, நான் எங்கப்பா போவேன்? சத்துள்ள சாப்பாடு சாப்பிட்டாதானே அவன் சொல்ற மாதிரி விளையாட்டுல ஜெயிக்க முடியும். என் கனவுப்படி அரசாங்க வேலையும் கிடைக்கும். இப்ப நான் 2000 ரூபாய்க்கு எங்க போவேன்?
பையில நாசமா போனவனே உனக்கு கண்ணு இருக்கா அவிஞ்சு போச்சாடா ஐயோ, பாவி என் பாத்திரத்தை எல்லாம் தட்டி விட்டு போயிட்டானே. ஐயோ அம்மா, அம்மா என்னாச்சுமா? பெருசா எதுவும் அடிபடல? வாங்கம்மா ஹாஸ்பிடல் போலாம். இல்லம்மா வேணாம்மா, எனக்கு ஒண்ணும் இல்லம்மா. இருங்கம்மா, நீங்க இருங்க, நான் போய் எடுத்துட்டு வரேன். பரவாயில்லம்மா வேணாம், இருக்கட்டும்மா. நான் எடுத்துக்கிறேம்மா. இருங்கம்மா, நான் எடுத்து வைக்கிறேன். அம்மா நீங்க இருங்க, இருங்கம்மா. கொடுங்க. இதெல்லாம் எங்கம்மா எடுத்துட்டு போறீங்க? வைக்கிறதுக்கு தாம்மா எடுத்துட்டு போயிட்டு இருக்கேன். ஏமா இதெல்லாம் பார்க்க நல்ல பாத்திரமா இருக்கா? எதுக்கு விற்க போறீங்க? என் புள்ள சடுகுடு ஆட்டம் ஆட போறான். கறி, மீன், முட்டை, பாலுன்னு சத்தான ஆகாரம் தின்னாத்தானே ஆட்டத்துல ஜெயிக்க முடியும். என் புள்ள இதெல்லாம் சாப்பிடணும்னு ஆசைப்படுறான். என்கிட்ட பணம் இல்லாத்தா, அதான் இதெல்லாம் கொண்டு போய் விற்க போறேன். எவ்வளவு பணமா உங்களுக்கு வேணும்? 2000 ரூபாய் கேக்குறம்மா. இதெல்லாம் வித்தா எவ்வளவு வரும்னு தெரியலம்மா. இதெல்லாம் எங்க அம்மா வீட்ல இருந்து சீதனமா கொண்டு வந்தது. என் மகனை கட்டிக்க போற பொண்ணுக்கு இதெல்லாம் சீதனமா கொடுக்கலான்னு வச்சிருந்தேன். இதெல்லாம் விற்க வேண்டிய நேரம் வந்துருச்சேம்மா. நீங்க இதெல்லாம் விற்க வேண்டாமா? உங்களுக்கு நான் பணம் தரேன். வேணாம்மா, என் பிள்ளைக்கு தெரிஞ்சதுன்னா என்னை ஏசுவாம்மா. உனக்கு எதுக்குமா கஷ்டம்? எனக்கு ஒரு கஷ்டமும் இல்லம்மா. என் கை செலவு கொடுத்ததெல்லாம் நான் சேர்த்து வச்சிருக்கேன். நான் சந்தோஷமா தான் தரேன். ஒரு நிமிஷம் இருங்கம்மா, நான் எடுத்துட்டு வந்துடுறேன். வேணாம்மா. இதை பிடிச்சுக்கோங்க. சொன்னா கேளுமா. இந்தாங்கம்மா. இல்ல எனக்கு வேணாம்மா. உங்க மருமகளுக்கு நீங்க இதெல்லாம் கொடுக்க வேண்டாமா? இதை நீங்க பத்திரமா வச்சுக்கோங்க. இந்தாங்க, வச்சுக்கோங்க. வேணாம்மா. உங்க புள்ள சம்பாதிச்சதுக்கு அப்புறம் திருப்பி கொடுத்தா போதும். வச்சுக்கோங்க. நான் எடுத்துட்டு வரேன். இல்லம்மா பரவாயில்லம்மா, நானே எடுத்துக்கிறேம்மா. நான் விட கூட வரட்டா? பரவாயில்ல வேணாம்மா. பார்த்து பத்திரமா போங்கம்மா. ரொம்ப நன்றிம்மா.